மகா பிரபு, எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. ஆதியாகமம் 23:6. ஏமி கார்மைக்கல் அம்மையார் அவர்கள் நம்முடைய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய நெல்லை மாவட்டத்தில், விசேஷமாய் நம்முடைய டோனாவூர் பகுதிக்கு வந்து ஊழியம் செய்த போது அவர் அந்நியராக பார்க்கப்பட்டாராம். அவர் டோனாவூர் பகுதியில் நட்சத்திர பெண்கள் விடுதியை, அதாவது கணவனை இழந்த பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், உடன்கட்டை ஏறுதலில் இருந்து தப்புவிக்கப்பட்ட பெண்கள், தேவதாசி முறையிலிருந்து மீட்கப்பட்ட குழந்தைகள், பெண்கள் என பலரை காப்பாற்றி பாதுகாக்கப்பட்ட பராமரிக்கப்பட்ட இடத்தை ஏற்படுத்தினார். நட்சத்திர விடுதி. என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இவர் நம்முடைய பகுதியில் பெண்கள் விடுதலைக்காகவும் அவர்களின் வாழ்வு மேம்படுவதற்காகவும் அயராது உழைத்தவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இவர் 1951 டோனாவூரிலே மரித்து போனார், மாண்டு போனார். இவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தின் மீது ஒரு கல்லாலான சிறிய தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டுள்ளது. அது அவரது எளிமையை குறிக்கின்றது. பிரியமானவர்களே, அந்த இடத்தை பார்த்த பொழுது நமக்குள் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஏமி கார்மைக்கல் அம்மையார் அவர்கள் அயர்லாந்தில் பிறந்திருந்தாலும் அந்நிய தேசமான நம் தேசத்திற்கு வந்து பரதேசி போல சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார். அவர் இல்லாவிட்டாலும் அவரது கல்லறை பறவைகளின் தாகம் தீர்க்கும் ஜீவ நீரூற்றாக இருந்து வருகிறது என்பதை நேரில் சென்று பார்த்தவர்கள் அறிந்திருக்க கூடும். அவர் வசித்த பகுதி இன்றும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆதியாகமம் 24 ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரிடம், நான் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்கிறான். சாராளை அடக்கம் செய்வதற்கு எனக்கு ஒரு நிலம் தாருங்கள் என்று கேட்கிறான். ஆனால் ஏத்தின் புத்திரரோ, நீர் எங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர், எனவே எங்கள் நிலத்தையும் கல்லறையையும் உமக்கு தருகின்றோம் என்று கூறினார்கள். இதை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் மக்பேலா என்ற அந்த நிலத்தை 400 சேக்கல் நிறை வெள்ளிக்கு வாங்கி அங்கு சாராளை அடக்கம் செய்கிறார். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இன்று நீங்கள் வாழும் இடத்தில் அந்நியரும் பரதேசியுமாய் காணப்படலாம். ஆனால் நம் வாழ்வை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் போது ஆபிரகாமை போல செல்வ சீமானாய் மாற்றுகிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். உங்களையும் என்னையும் ஆபிரகாமை போல மகா பிரபுவாய் மாற்றுவார்.